அதிகாலை 4 மணிக்கே குவிக்கப்பட்ட போலீசார். விளாத்திக்குளம் அம்பாள் நகரில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல் இன்று அதிகாலையே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பின்னணி இதற்கு பின்னாடி இருக்குது? வெறுமனே ஒரு கைதா? அவர் பேசின அவதூறு, அவர் முதல்வரை மிரட்டும் துணியில் பேசியிருக்காரு, அதற்கான கைதா? அல்லது வேறு சில அரசியல் காரணங்கள் இருக்கிறதா? குறிப்பாக தூத்துக்குடி தொடர்ந்து குறிவைக்கப்படுவதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். நாங்கள் கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. ஸ்பீக்கர் பெர்மிஷன் கட்சிக்காரங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் கொடுப்பா. நான் சொன்னேன் ஸ்பீக்கர் பெர்மிஷன் இருந்தா நீங்க ஸ்பீக்கர் பெர்மிஷன் ஃபோன் பண்ண எல்லாருக்கும் எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுறீங்க. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விளாத்திக்குளம் எம்எல்ஏ கடந்த சனிக்கிழமை இரவு அவர் நடத்திய ஒரு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்ட விழாவில் பேசும்பொழுது, கரூர் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, திமுகவினர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி ஓடுறாங்க, இனிமேலாம் கதவை லாக் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படிங்கிற வகையில் பேசியிருந்தார். பூட்டு போட்டுட்டு தான் இனிமேல் நான் பேச ஆரம்பிக்கணுங்கிற வகையில் அவர் பேச்சு அமைஞ்சிருந்துச்சு. அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பேசியிருந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ, கிட்டத்தட்ட விளாத்திக்குளம் தொகுதியில் 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருப்பவர், அவர் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மார்க்கண்டேயன் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களை மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வரணும், அதனால் அவர் தெரிந்தே பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். அவர் பேச்சில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இது எலும்புகளை உடைப்போங்கிற தொனியில் முதல்வர் குறித்து பேசுகிறாரு, ஒருமையிலும் பேசுகிறார். இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல, யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல, சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கொத்து புரோட்டா போட, என்னடா கொத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன. என்ன விவசாய பெருங்குடி மக்களே, சிஎம் சார், என்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள்? எல்லா விவசாயியும் விவசாயி தானே? 100 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயி தான். 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க அது என்ன 5 ஏக்கருக்கு தள்ளுபடி பண்ற, 5 ஓ நகைக்கு தள்ளுபடி பண்ற. மற்றவெல்லாம் சோத்துல கை வச்சாதான், சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாகப்பட்டினத்துல வெக்கம் இல்லாம பேசுறீங்க. 24,000 கோடியை நாங்க தள்ளுபடி பண்ணோம். 5 ஓ நகை தள்ளுபடி, 5 ஏக்கர் நிலத்துக்கு தள்ளுபடி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. எவ்வளவு கடன் பண்ணோம்? 24,000 கோடி, 2,600 கோடி, 10% கடனை கூட வெக்கம் இல்லாமல் என்ன சிஎம் சார் பேசுறீங்க? 2,000 ரூபாய் அவன் காசு வாங்கிட்டான், ஐயர்ல பிடிக்கிறான். அங்க 100 கோடி ரூபாய் சொத்தை பழனியில எழுதி கொடுக்குறான். இப்படிப்பட்ட மானங்கெட்ட அமைச்சர்களை வைத்திருக்கிறான். இன்னொரு அமைச்சர் என்ன செய்யறான்? போதையில்லாத தமிழகம். ஆனா என்ன செய்யறான்? மந்திரியே எங்க அமைச்சர் தான் முத என்ன பண்றாங்க, போதையை போட்டு அவன் சீரட் பெட்டியில போட்டு ஊரெல்லாம் சொன்னான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கல. இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். சினிமாவில் ஊழல் இல்ல, இவன் தான் ஊழலினுடைய மொத்த உருவம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். 150 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கி இருக்கிறான். இவன் கூட 3 ரூபாய்க்கு பேப்பர்ல இன்னைக்கு சிவகாசியில பிரிண்ட் அடிக்கிற 10 பீசாவுக்கு பிரிண்ட் அடிக்கிறத 10 கோடி ரூபாய்க்கு பணம் சேர்த்து 5000 கோடி ரூபாய் கையிருப்பு வச்சிருக்கிறான். ஆக ஒரிஜினா அவனுடைய மாமியாவுக்கு 5500 கோடி இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா கலைஞர் எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான். ஏவா வேலு வீட்டுல எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான்.
எங்க முதுவரும் தலைவர் RS பாரதி எப்படா வெள்ள வேஷ்டி கட்டலாம்னு நினைக்கிறான். அட போடா விளக்கண்ண, கவரிமான் மயிரிழைப்பின் உயிரிழைப்பின் கவரிமான் மயிருக்கு அவ்வளவு பெரிய அடையாளத்தை சொல்லி கொடுத்தாரு. இங்க RS பாரதியுடைய மயிருக்கு சமட்டான். உன்னால என்னடா செய்ய முடியும்? எங்களுடைய தலைவர்களை அவமரியாதைப்படுத்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திமுக எதை பற்றியும் கவலைப்பட்டாங்க. தனியா நின்று 860 ஓட்டுல கலைஞருங்க ஜெயிச்சிருக்காரு. அடுத்த தடவை 86,000 ஓட்டுல ஜெயிக்கணும் நம்ம திமுக. துரோகிகளை எல்லாம் பைக்குள்ள தூக்கி வச்சுட்டு போனா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த விஷயம்தான் பெரிய அளவில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வைரலாகப்பட்டுச்சு. அதை அடுத்து தாவேக்காவினர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தமிழக முதல்வர் குறித்து ஒருமையிலும் ஆபாசமான முறையிலும் இந்த விளாத்திக்குளம் MLA பேசியிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கே விளாத்திக்குளத்தில் நிறைய போலீஸார் வாகனங்கள் குவிக்கப்படுது. அவர் அவர் சொந்தமான பண்ணையில் வழக்கமாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரதை அடிப்படையாக கொண்டிருக்கிறார். விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன் அடிப்படையில் ஒரு விவசாயி, வழக்கறிஞர், அப்புறம் அரசியல்வாதியாகவும் அறியப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பகுதியில் வாக்கிங் போகிறார். 5 மணிக்கு தினமும் வாக்கிங் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கார். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸார் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு குளித்து முழிச்சு ஃப்ரெஷ்ஷாக வெளில வராரு. வெளியில் இப்போ காவல்துறையிட்ட என்ன பிரச்சனை, எதுக்காக வந்தீங்க, நான் ஒரு MLA-வாச்சே, சபாநாயகரோட அனுமதி இல்லாமல் எப்படி என்னை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற வாக்குவாதங்கள்லாம் நடத்தப்படுது. அதற்கடுத்து போலீஸார் அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்திலே அழைச்சிட்டு போகிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நம்ம தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைதின் போது பார்த்துருக்க முடியும். அவரையும் இப்படி தான் போலீஸார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைச்சிட்டு போனாங்க. 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுது. அது மாதிரி மிரட்டல் விடும் தொழிலில் பேசுகிறது, சமூகத்தில் நிலவும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுகிறது, இரு தரப்புக்கும் இடையில் பதற்றத்தை உண்டு பண்ணுறதுங்கிற மாதிரி 3 பிரிவுகளின் கீழ் இந்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. இதையடுத்து அவர் கைதாகிறார். கைதாகி உள்ளே போகிறார். இப்போது என்ன தகவல் சொல்லப்படுது அப்படின்னா, அவருக்கு உடனடியாக பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. அப்போ அவதூறாகவும் ஒருமையிலும் பேசினா கைது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் இது மாதிரி நடந்திருக்கு, முட்டாள் முதல்வர்லாம் முதலமைச்சரை இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா பேசியிருக்காரு, அதற்கே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அது அந்த ஆட்சியினுடைய தவறு அப்படின்னு தாவேக்காவினர் தரப்பில் சொல்லப்படுது. அப்போ அந்த ஆட்சியினருடைய தவறு அப்படின்னா, இப்போ மறுபடியும் இந்த ஆட்சியிலும் நிறைய பேர் முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் குறித்து ஒருமையிலும் ஆபாசமாகவும் பேசியிருக்காங்களே, அவங்க மீது என்ன நடவடிக்கை, ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கலை, இன்றைக்கி அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்குறீங்களே, ஓம்காலி பத்திரகாளி இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சு தனிநபர் தாக்குதலும் தொடுக்கப்பட்டுச்சு. அப்போ முதல்வருக்கு ஒரு நீதி, இங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அவர் விமர்சித்தா அதுக்கு நடவடிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை திமுகவினர் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இந்த களத்தை கூர்மைப்படுத்துகிறதா தூத்துக்குடி அப்படிங்கிறதா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தூத்துக்குடி மாவட்டம் தொடர்ந்து திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த களத்தை, அரசியல் களத்தை ரொம்ப கூர்மைப்படுத்திக்கிட்டே போதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தாவேகா அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவரும் சமீபத்தில் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு அப்புறம் பின்னாடி பிணையில் வெளில வர்றாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தாவேகா அரசு இன்னும் 6 மாதம் காலம்தான் இருக்கும், மத்தியில் அமைச்சர் சிவா பொறுப்பேற்பார் அமைச்சராக அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறதும், தாவேகா அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறதும், கடுமையாக பேசுகிறதும் தொடர்ந்து அவரது நடவடிக்கை அப்படி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்று, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கீதா ஜீவன் அவர் தொடர்ந்து அரசுக்கு எதிரான குரலை ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு. அரசுக்கு எதிரான குரலாக தொடர்ந்து ஒழிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் இந்த ஸ்ரீவைகுண்டம் பாலியல் பிரச்சனை தொடர்பான விவகாரத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் பேசிட்டு அது தொடர்பான அரசியலை முன்னெடுத்தாங்க.
அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ இவரை கைது பண்ணுறீங்க, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணுறீங்க, ஏன் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகாரில் சிக்கினாரு, அவர் எப்போ கைது பண்ணுவீங்க, அல்லது தாவேக்கால இருந்தால் கைது செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விவகாரத்தில் ஏன் அவதூறுனாலே கைது பண்ணுறாங்க, மற்ற விவகாரங்கள் எவ்வளவோ நடக்குது, அதை நோக்கி தாவேக்கா அரசு ஏன் கவனத்தை செலுத்தலை, வெறுமனே அவதூறு வழக்கு இதெல்லாம் கடந்த காலங்களில் மேடை போட்டு ஒரு கட்சி பேசுகிறதும் அதற்கு மறுமனே இன்னொரு கட்சி மேடை போட்டு இது மாதிரியான பதில் விமர்சனங்களை வைக்கிறது சகஜம்தான். இப்படி அவதூறு வழக்கு பதிவு பண்ணால் எத்தனை பேர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படின்னும் இன்னொரு கோணமும் இருக்குது. இதில் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அவருடைய அந்த ஊரினுடைய மொழியாக தான் பேசினார், அந்த லோக்கல் லாங்குவேஜாக தான் அது இருக்குது, அது வேணுமுன்னே அவங்க பரப்புகிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாலும் அவர் உள்நோக்கத்தோடு பேசியிருக்காரு, முதல்வர் மீதே கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை தாவேக்காவினர் பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் எலும்புகளை உடைப்போங்கிற துணியில் பேசியிருக்கிறாரு, அது தவறு அப்படின்னா எல்லோருக்கும் எலும்புகள் உண்டு அப்படின்னு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்திருக்காரு, அப்போ அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற இன்னொரு கேள்வியையும் திமுகவினர் எழுப்புறாங்க. இப்போ எலும்புகளை உடைப்போம் தவறு, எல்லோருக்கும் எலும்புகள் இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு, அந்த வார்த்தையை டீகோட் பண்ணால் அதில் என்ன பொருள் இருக்குது, அப்போ அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்விகளும் இப்போது எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அதற்கு திமுகவினர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அவை முடங்கி இருக்குது, மேகதாது குறித்த விவகாரங்கள் எழுப்பப்படுது, அதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது, டீலிமிட்டேஷன் பில், இந்த மாதிரியான பல விஷயங்கள் தேசிய அளவில் முக்கிய பேசு பொருளாக இருக்குது. அதில் தாவேக்காவினருடைய கருத்து என்ன, தாவேக்கா அரசு அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல மாட்டேங்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் மீது முக்கியமான பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வழக்கறிஞர் ஞானசௌந்தரி மீது கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை வெளியிடுறாங்க. அவங்க மீது என்ன நடவடிக்கை, அவங்க கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லை. அமைச்சர் ஒருத்தர் ஐபிஎல் பார்க்கும் பொழுது செய்த வேலை, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா இல்லை. கூட்டு பாலியல் வன்கொடுமையில் குற்றம் சாட்டப்பட்ட எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கைனா இல்லை. எதிர்க்கட்சிகள் செய்தால் மட்டும் நடவடிக்கையா? ஒரு டிஃபமேஷன் கேஸுங்கிறதுக்கு நீதிமன்றம் தான் போகணும் ஒழிஞ்சு வழக்கு பதிவு செய்து எல்லோரையும் அரெஸ்ட் செஞ்சுட்டு இருந்தால் அது என்ன விதமான அரசியல் அணுகுமுறையாக இருக்கும்? இப்படி பரந்துபட்ட பல விஷயங்கள் இருக்கிறப்ப தாவேக்கையும் திமுகவினர் என்ன பேசினாலும் கைது பண்ணுறாங்க இந்த அரசு அப்படிங்கிற விமர்சனமும் அரசியல் களத்தில் இன்றைக்கி எழத் தொடங்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முதல்வரே பேசின பேச்சுகள்லாம் எப்படி எடுத்துக்கிறது, அது எதில் நம்ம வைக்கிறது? கரூர் விவகாரத்திலையாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சிலையாக இருக்கட்டும், முதல்வர் டேஷுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த டேஷுங்கிற வார்த்தையை எதை ஃபில் பண்ணுறது, அதில் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணால் என்ன மாதிரியான பொருள் வரும், அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, வாயில் நல்லா வந்துடும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். கொத்து பரோட்டான்னு சொல்கிறாரு, அந்த கொத்து பரோட்டாவுக்கு உண்மையான அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ முதல்வர் பேசுகிறது எல்லாமே அவதூறில் வராதா, இந்த டெஃபமேஷனில் வராதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்புறாங்க. அந்த டெக்கோரமில் நின்று தான் முதல்வர் பேசுகிறாரா, முதல்வருக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியாங்கிற கேள்விகளையும் இன்னைக்கு திமுகவினர் எழுப்ப தொடங்கியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியோட எம்பியாக இருக்கிறது கனிமொழி. அதில் தூத்துக்குடியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடியில் உட்பட்டது கோவில்பட்டி தொகுதி. அந்த கோவில்பட்டி தொகுதியில் இருக்கக்கூடிய தற்போது வெற்றி பெற்றிருக்க எம்எல்ஏ கருணாநிதி, அவர் விரைவில் பதவி விலகுவார் அப்படின்னு அவருக்கு மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசின தூத்துக்குடி தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கோவில்பட்டி எம்எல்ஏ பதவி விலகணும்னு பேசி கோவில்பட்டி எம்எல்ஏவே புகார் கொடுத்திருந்தார், பொது வெளியில் பேசியிருந்தார், நான் புகார் கொடுக்க போகிறேன், இது மாதிரி பேசியிருக்காரு, என்ன மிரட்டு வகையில் பேசுகிறாருன்னு அவர் கொடுத்திருந்த புகார் மீது என்ன நடவடிக்கை? ஏன் அரசு இதிலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் எதிர்க்கட்சிகளை மட்டும் குறி வச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. அப்போ தூத்துக்குடி தான் இந்த களத்தை தீர்மானிக்கிறதா, திமுக விசஸ் தாவேக்கா அப்படிங்கிறது இங்கே தான் உருவாகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தில் கனிமொழி அந்த தூத்துக்குடியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 2 முன்னாள் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த தூத்துக்குடியில் அப்படின்னும் ஓவராலாக பார்க்க முடியுது. இதற்கு கண்டனம் தெரிவித்து முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இது நான் எப்படி அரசியலில் இது ஜனநாயக போக்கா, இவர் என்ன வேணாலும் பேசுவார், இவர் எப்படி விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு தாவேக்காவினர் கருத்துக்கு பதில் கருத்து சொல்கிறாங்க.
ஒரு முதல்வரை மிரட்டுறதுங்கிறது நம்ம அவதூறோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவதூறு வேற, முதல்வரை மிரட்டும் வகையில் அவர் பேசுகிறாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இதை எப்படி நம்ம ஃப்ரீயாக விட முடியும்? அவரை கைது செய்வது தானே சரியான நடவடிக்கை அப்படின்னு தாவேக்காவினரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதில் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி முதல்வரை இதே மாதிரி அவதூறாக ஒருமையில் பேசியிருக்காரு திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் இவர் பங்கேற்று ராஜாஜியும் அண்ணாவும் இருந்த அரசியலில் இன்றைக்கி இவர் முதல்வராக அமர்ந்திருக்காருன்னு ஒருமையில் பேசியிருந்தார். அவர் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கும் தாவேக்காவினர் புகார் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்விகளும் இன்றைக்கி எழுப்பப்படுது. ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் முதல்வரை நோக்கி கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவருடைய மகனும் பல விஷயங்களில் பிரபலமாக தெரியப்பட்டவர் தான் சமூகத்தில். அதாவது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அந்த தீர்ப்பு அளித்த நீதிபதிக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வாசகங்கள் பேசி பொதுவெளியிலேயே பேசியிருந்தார் அவரது மகன். கோடவுன் கோடவுன் ஜஸ்டிஸ் கோடவுன்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியிருந்த விமர்சனமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. அப்போ இவங்க பேச்சினுடைய பின்னணி இது சமூக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தூத்துக்குடியில் என்ன விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியினுடைய 2 முக்கிய மாவட்ட செயலாளர்கள் கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் 2 பேரும் இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு நாங்கள் எம்எல்ஏவை பார்க்கணும், எதற்காக நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எங்களை பார்க்க விடுங்க அப்படிங்கிற வகையில் அவங்க பெரிய அளவில் போலீஸாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடுற சம்பவங்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட நிருபர் திரு மூர்த்தி அவர்கள்ட்ட நம்ம பேசி கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம். தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. காரணமாக முதல்வர் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியிருக்காரு. அதனால தான் 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்க முடியுது. அங்கே என்ன நடக்குது, அங்கே இப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, திமுகவினருடைய மனநிலை என்னவா இருக்குது, தாவேக்காவினர் சொல்வதுபடி இது சரிதானே, முதல்வர் குறித்து அவதூறாக பேசினா கைது தானே செய்வாங்க அப்படிங்கிறது தாவேக்காவினருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் தான் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த மாதம் ஜூன் மாதம் சட்டப்பேரவை நடக்கும்போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பேசும்போது இந்த சட்டசபையில் உங்கள் அப்பா இங்கே தானே இருப்பாருன்னு சொன்னாங்க, அவரை தான் தேடி கொண்டிருக்கிறேன், உங்கள் அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் நான் பதிலளித்து பேசும்போது எதிர்க்கட்சி வரிசையில் எம்எல்ஏக்களே இல்லை, அதனால் சட்டமன்றத்தை கதவை மூடிட்டு தான் இனிமேல் பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சு பேசியிருந்ததை சுட்டி காண்பித்து தான் அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் கொஞ்சம் காரசாரமாக பேசியிருந்தாரு. சட்டமன்றத்தை நீங்கள் எப்படி பூட்டுவீங்க, அவர் கேட்ட கேள்வி அதுதான் முக்கியமான டாபிக். சட்டமன்றத்தை எப்படி நீங்கள் பூட்டுவீங்க, அப்படி பூட்டுனா உங்களுக்கு எலும்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தாரு. இது தமிழக வெற்றிக்கழக பகுதியில் சர்ச்சையாக பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் 5 மணி அளவில் விளாத்திக்குளம் அம்பாள் நகரில் மார்க்கண்டேயன் அவருடைய வீட்டில் இருக்கும்போது அதிகாலையில் போய் 2 டிஎஸ்பி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணன், விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், மாவட்ட குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜானகி இவங்க தலைமையிலான போலீஸ் டீம் போய் அதிகாலையில் 5 மணிக்கு அவருடைய வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அம்பாள் நகரில். அதை தொடர்ந்து அவர் கதவை தொடர்ந்து வரும்போது என்னன்னு போலீஸை பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு 6:20 மணி அளவில் அவரை போலீஸ் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு அவரை 6:40க்கு போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணி தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இதை திமுக கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, திமுக ஒரு எதிர்கட்சி, இங்கே ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதைத்தான் நான் எங்கள் எம்எல்ஏ பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக பகிரங்கமாக மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் சொன்னாங்க. சட்டமன்றத்தை எப்படி பூட்ட முடியும், சட்டமன்றத்தை பூட்டி வச்சு எப்படி பேச முடியும், அந்த ரீதியில தான் எம்எல்ஏ எதிர்வினை ஆற்றினாங்க. இதுக்காக ஒரு தீவிரவாதிய ஒரு கூலிப்படைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதிகாலையில் ரவுண்ட் அப் பண்ற மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதியை ரவுண்ட் அப் பண்ணி போலீஸ் கூட்டு போறாங்க. அவர் ஒன்றும் எங்கேயும் ஓடி ஒழியக்கூடிய ஆள் கிடையாது. இதே தொகுதியில் மக்களாக இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறவர், எந்த விதமான ஒரு
விதிமுறைகளையும் காவல்துறை வந்து பின்பற்றாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மேம்போக்கா பார்த்தா வெறும் கைது நடவடிக்கையாக தெரியலாம், ஆனால் பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே அந்த பகுதியினுடைய முக்கிய தலகர்த்தர்களாக இருக்காங்க திமுக சார்பாக. இதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்வதன் மூலமாக அந்த பகுதியில் திமுகவினுடைய செல்வாக்கை முடக்குவதற்கான வேலையாகவும் அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் திமுகவினர் கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையா? களத்தில் அப்படி தான் இருக்கா? உண்மைதான், 100% களத்தில் அதுதான் உண்மையாகவும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, மற்ற திமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு தலகர்த்தராக இயக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த தென் பகுதியில், தமிழகத்தின் தென் பகுதியில், அதுவும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த தென் மாவட்டங்களில் இப்போ திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து பேசிட்டு பேச்சோட போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவங்க வந்து பேசுனதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து காண்பிக்கக்கூடியவங்க அரசியல் களத்துல. இது இந்த அவங்கள உற்று நோக்கி கவனித்த அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்தல் காலகட்டங்களையும் மனதில் வைத்து இவர்களுடைய வேகத்தை குறைப்பதற்காக ஒரு தடுப்பணை, ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்காக அல்லது ஒரு மறைமுக மிரட்டல் விடுப்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இப்போ ஜஸ்ட் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது வந்து அந்த முறை என்னை கைது பண்ண அதே தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர் தான் வந்து என்னை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பேசினாரு. இப்போ அதே சுதீர் டிஎஸ்பி தான் வந்து இப்போ மார்க்கண்டேயனை கைது பண்ணி வச்சுட்டு எங்களை யாரையும் வந்து சந்திக்க விட மாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே வந்து செய்தியாளர்களுக்கு மத்தியில் வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு கருத்தை வந்து பகிரங்கமா தெரியப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே வந்து இது வந்து களத்தில் தலகர்த்தர்களாக, முன்னணி தலகர்த்தர்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு அச்சுறுத்தல், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது இந்த கைது நடவடிக்கை இருக்கிறது என்பதும். இதற்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது அவர் ஒரு புகாரை சொல்றார். இது வந்து அவதூறு வழக்காக கைது பண்ணியிருந்தாலும் என்னை வந்து தாவேகா பக்கம் வர சொல்கிறாங்க, அதுக்கான மிரட்டுறாங்க அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான புகார் இது வரைக்கும் இவர் விவகாரத்தில் எதுவும் வெளியாகிருக்கா? இல்லை, இப்போ இவரை கைது பண்ணி தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட காலையில் 6:20 மணிக்கு விளாத்திக்குளத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. தூத்துக்குடிக்கு ரீச் ஆகும்போது மணி 7 மணி. இப்போ இந்த மணி 2 மணி ஆகுது. தொடர்ந்து ஒரு 8 மணி நேரமா அவரை வந்து மாவட்ட காவல் அலுவலகத்தில் வச்சு விசாரிக்கிறதா சொல்றாங்க. யாரையும் சந்திக்க விடல. உள்ள என்ன விசாரணை போய்கிட்டு இருக்கு, அல்லது என்ன அதிகாரிகள் பேசுறாங்க, என்ன மாதிரியான டிமாண்ட் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை, மன உளைச்சல் அல்லது ஒரு மன சஞ்சலம் அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு மனநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உத்தியாகவும் தான் இந்த கைது நடவடிக்கை இருப்பதாக எல்லாருமே பேசுறாங்க வெளிப்படையா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.